சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் எல்லா வீடியோவும் காமிக்கும். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் பார்ட்டிசிபேஷன் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இன் ER டயக்ராம். ஓகேங்களா, ஒரு என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராமில் பார்ட்டிசிபேஷன் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன, அதுக்குள்ள டெஃபினேஷன், அதுக்குள்ள எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அப்படின்னு என்ன, வாட் இஸ் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்? Constraints, a set of rules and regulations is called constraints. ஓகேங்களா, ஒரு டேட்டாபேஸில் டேட்டாவை சரியான ஆர்கனைசேஷனுக்கு கொண்டு போகிற ப்ராசஸ் தான் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இஸ் ஏ கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் அப்படிங்கிறது. வாட் இஸ் பார்ட்டிசிபேஷன்? இப்போ பார்ட்டிசிபேஷன் அப்படி எதை குறிக்குது ஓகேங்களா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ER டயக்ராமில் என்டிட்டி செட்டுக்கும் ஓகே ஒரு ரிலேஷன்ஷிப் செட்டுக்கும் என்டிட்டி செட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் ஓகேங்களா, அதாவது என்டிட்டி செட்டில் இருக்கக்கூடிய டியூபிள்ஸ் அண்டு ரிலேஷன்ஷிப் செட்டில் இருக்கக்கூடிய டியூபிள்ஸ் ஓகேங்களா. என்டிட்டி செட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் டியூபிள்ஸ் எத்தனை டியூபிள்ஸ் ரிலேஷன்ஷிப் செட்டில் இருக்குது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுற ப்ராசஸ் தான் பார்ட்டிசிபேஷன். இப்போ பார்ட்டிசிபேஷனை ரெண்டு விதமாக கிளாஸிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னா டோட்டல் பார்ட்டிசிபேஷன். 2 types of partitions involved in participation constraints ஓகேங்களா. ஒன்று டோட்டல் பார்ட்டிசிபேஷன், நெக்ஸ்ட்டு பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன் ஓகேங்களா. இப்போ ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்ன ஓகேங்களா, ரெண்டுக்குள்ளே டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போகிறோம். இப்போ பேசிக்காக ER டயக்ராம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ER டயக்ராம் ஓகேங்களா. இப்போ இந்த ER டயக்ராமில் டோட்டல் பார்ட்டிசிபேஷனுங்கிறது எது, பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது எது அப்படின்னா, டபுள் லைனை டிஃபைன் பண்ணியிருந்தால் அது டோட்டல் பார்ட்டிசிபேஷன் ஓகேங்களா. ஒரு ரிலேஷன் செட்டுக்கும் ஒரு என்டிட்டி செட்டுக்கும் இடையே ரெண்டு லைனை லிங்க் பண்ணியிருந்தோம்னா டு கன்சிடர் திஸ் டோட்டல் பார்ட்டிசிபேஷன். அதே சிங்கிள் லைனை லிங்க் பண்ணியிருந்தோம் ஒரு என்டிட்டி செட்டுக்கும் ரிலேஷன் செட்டுக்கும் சிங்கிள் லைனை லிங்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது பார்ஷியல் participation. in ER diagram ஓகேங்களா. ஒரு ER டயக்ராமோட பேசிக் ஒரு ER டயக்ராமில் டோட்டல் பார்ட்டிசிபேஷனுக்கு எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, ரெண்டு லைன் ஓகேங்களா, ரெண்டு லைனை லிங்க் பண்ணியிருந்தாங்க ஒரு என்டிட்டி செட்டுக்கும் ரிலேஷன் செட்டுக்கும் ரெண்டு லைனை லிங்க் பண்ணியிருந்தால் டோட்டல் பார்ட்டிசிபேஷன். அதே சிங்கிள் லைன் மட்டும் லிங்க் பண்ணியிருந்தால் அது பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன் ஓகேங்களா. டோட்டல் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் ஏ மென்டேட்டரின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. மென்டேட்டரினா கட்டாயம், இது மென்டேட்டரி ப்ராசஸ். பட் அதே சமயத்தில் பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ஆப்ஷனல். விருப்பப்பட்டால் என்டிட்டி செட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இன்வால்வ் ஆகும் ஓகேங்களா, அதான் பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது. அதே சமயத்தில் டோட்டல் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற என்டிட்டி செட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ஆல் பீப்புள்ஸ் ஓகேங்களா கம்பல்சரிலி என்ன செய்யும்னா ரிலேஷன்ஷிப்பில் இன்வால்வ் ஆகும். இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அத்தனையும் ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் என்டிட்டி செட் அப்படிங்கிறது எதுவில் இருக்குது அப்படின்னா டோட்டல் பார்ட்டிசிபேஷன் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா. அப்போ ஒரு டோட்டல் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அப்போ அதில் இருக்கிற என்டிட்டி செட் எல்லாமே, ஒரு என்டிட்டி செட்டில் இருக்கிற எல்லா பீப்புள்ஸுமே கம்பல்சரி எதில் இருக்குன்னா ரிலேஷன்ஷிப் செட்டில் இருக்கும். பேசிக்காக ரிலேஷன்ஷிப் செட் அப்படிங்கிறது சப்செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் ஓகேங்களா. அப்போ இதோட சப்செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் தான் அதில் இருக்கும் ஓகேங்களா. இதோட சப்செட் அட்ரிபியூட்ஸ் இதில் இருக்கும். ரெண்டு என்டிட்டி செட்டோடைய சப்செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் தான் ரிலேஷன்ஷிப் செட்டில் இருக்கும். அப்படி இருக்கும்போது பீப்புள்ஸை வச்சு தான் டிஃபைன் பண்ணுறாங்க டோட்டல் பார்ட்டிசிபேஷனா பார்ஷியல் பார்ட்டிசிபேஷனா. அப்போ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அத்தனையும் என்டிட்டி செட்டில் இருந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் வந்து டோட்டல் பார்ட்டிசிபேஷன். அப்படி இல்லாமல் என்டிட்டி செட்டில் இருக்கிற அத்தனை டியூபிளும் ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் சில டியூபிள்ஸ் மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த என்டிட்டி செட்டும் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ப்ராசஸ் என்ன அப்படின்னா பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் பேங்க் என்டர்பிரைஸ். ஒரு பேங்க் என்டர்பிரைசஸில் ரெண்டு என்டிட்டி செட் ஒரு ரிலேஷன்ஷிப் செட் எடுத்துக்கும் ஓகேங்களா. அதாவது என்டிட்டி ஒன்றுங்கிறத கஸ்டமர்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. கஸ்டமர்
அதோட என்டிட்டிஸ் என்ன ஓகேங்களா. அதாவது என்டிட்டிஸ் ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா, என்டிட்டிங்கிறது டேபிள் நேமை குறிக்கும் ஓகேங்களா. கிரியேட் டேபிள் கஸ்டமர் கொடுப்போம், கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்னு கொடுப்போம். அந்த டேபிள் நேம் ஆர் ரிலேஷன் நேம் தான் என்டிட்டின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. அப்போ என்டிட்டி ஒன்றுங்கிறது கஸ்டமர். அப்படின்னா அவரோட என்டிட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், கஸ்டமர் ஏஜ், கஸ்டமர் அட்ரஸ் ஓகேங்களா. அப்போ நம்ம இங்கே ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறோம். ஒன்று கஸ்டமர் ஐடிங்கிற ஃபீல்டு, அடுத்து கஸ்டமர் நேம் அப்படிங்கிற ஃபீல்டு ஓகேங்களா. அடுத்து என்டிட்டி 2 அப்படிங்கிறது லோன் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. இப்போ லோன்னா அதோட என்டிட்டிஸ் என்ன அப்படின்னா, லோன் நம்பர், லோன் அமௌண்ட்டு ஓகேங்களா. அப்போ ரெண்டு ஃபீல்டை மட்டும் எடுக்கிறோம். லாஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் ஓகேங்களா. ரிலேஷன்ஷிப் செட் என்னென்னா பாரோர் ஓகேங்களா. இப்போ பாரோர் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்போட என்டிட்டிஸ் ஓகேங்களா. கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்கும், ஃபீல்டு இருக்கும் ஓகேங்களா. அதாவது என்டிட்டி 1 என்டிட்டி 2ஓட ஃபீல்டு தான் இதுக்குள்ளே இருக்கும். ஏன்னா இதோட சப்செட் தான் ரிலேஷன்ஷிப் செட் அப்படிங்கிறது. அப்போ கஸ்டமர் ஐடி, லோன் நம்பர், லோன் அமௌண்ட்டு மொத்தம் 3 ஃபீல்டு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. கஸ்டமர் ஐடி அப்படிங்கிறது என்டிட்டி 1ஓடது ஓகேங்களா. அது மாதிரி லோன் நம்பர், லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது ரெண்டுமே என்டிட்டி 2 ஓகேங்களா. என்டிட்டி 2ஓட ஃபீல்டு தான் லோன் நம்பர் அண்ட் லோன் அமௌண்ட் ஓகேங்களா. இதை மொத்தம் 3 ஃபீல்டு எடுத்துக்கிறோம் ரிலேஷன் செட்டில் ஓகேங்களா. இப்போ கஸ்டமர் அப்படிங்கிறது என்டிட்டி 1, லோன் அப்படிங்கிறது என்டிட்டி 2. இப்போ இதில் எது வந்து டோட்டல் பார்ட்டிசிபேஷனில் இருக்குது, எது வந்து பார்ஷியல் பார்ட்டிசிபேஷனில் இருக்குது அப்படிங்கிற டிஃபைன் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இப்போ ஒரு பேங்க் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற அத்தனை கஸ்டமருமே லோன் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது ஓகேங்களா. ஒரு பேங்க்கில் இருக்கிற அத்தனை கஸ்டமருமே லோன் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஓகேங்களா. லோன் அப்படிங்கிறது பேங்க் வந்து கொடுக்குது அப்படின்னா எல்லா கஸ்டமரும் அந்த லோனை வாங்க மாட்டாங்க ஓகேங்களா. தேவைப்படுறவங்க மட்டும்தான் வாங்குவாங்க ஓகேங்களா. அப்போ பாரோர் அப்படிங்கிறது யாருன்னா கடன் வாங்கணும் குறிக்கும் ஓகேங்களா. அப்போ கஸ்டமர் அண்ட் பாரோர் இதுக்கு இடையில ரிலேஷன்ஷிப் என்னவாக இருக்கும், என்ன பார்ட்டிசிபேஷனில் இருக்குன்னா இஸ் ஏ பார்ஷியல். ஏன்னா யார் கடன் வாங்கியிருக்கணும் அவங்க மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வருவாங்க ஓகேங்களா. அப்போ கஸ்டமர் அண்டு பாரோர் இந்த ரெண்டுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் ஓகேங்களா, அசோசியேஷன் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா பார்ஷியல் பார்ட்டிசிபேஷனாக தான் இருக்கும் ஓகேங்களா. அப்போ இது வந்து என்னென்னா பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன். அதே இப்போ லோன் ஓகேங்களா. லோன் பொறுத்த வரைக்கும்னா லோன் நம்பர், லோன் அமௌண்ட்டு ஓகேங்களா. இப்போ லோன் நம்பர், லோன் அமௌண்ட் அப்படின்னாலே கண்டிப்பாக கடன் வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா. அப்போ இதில் இருக்கிற அத்தனை விதமான டீப்புள்ஸுமே இதில் இன்வால்வ் ஆகும் ஓகேங்களா. ஏன்னா லோன்னாலே பாரோருக்குள்ளே வந்துடுவாங்க ஓகேங்களா. ஏன்னா லோன் வாங்கின அத்தனை பேரும் பாரோர் தான் ஓகேங்களா. அப்போ ஏதோ ஒரு லோன் வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா. இப்போ லோன் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைப் ஆஃப் லோன்ஸ் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ L1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹோம் லோன் ஓகேங்களா. அதே L2 அப்படின்னு எடுத்தோம்னாக்கா அது வந்து கார் லோன். அதே L3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பர்சனல் லோன் ஓகேங்களா. அப்போ இந்த 3 டைப் ஆஃப் லோன்ஸ் வந்து பேங்க் வந்து ஆஃபராக வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் டெபாசிட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய அத்தனை கஸ்டமருமே இந்த லோனை வாங்கியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஓகேங்களா. இப்போ ஆப்ஷனல் தான் ஓகேங்களா. அப்போ கஸ்டமர் அப்படிங்கிறதும் பாரோர் அப்படிங்கிறது என்னென்னா ஆப்ஷனல் தான். ஒரு 10 பேர் இருக்காங்க ஒரு பேங்க்கில் கஸ்டமர் அப்படின்னா இதில் 5 பேர் தான் கடன் வாங்கியிருக்காங்க ஓகேங்களா. அப்போ அந்த 5 பேர் பாக்கி 5 பேர் கடன் வாங்கலை. அந்த 5 பேரும் யாருன்னா பாரோரில் வரமாட்டாங்க. 5 பேர் மட்டும்தான் பாரோரில் வருவாங்க. பாக்கி இருக்கிற 5 பேர் பாரோருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் வரமாட்டாங்க ஓகேங்களா. ஆனால் இந்த 5 பேரும் வாங்கியிருக்க லோன் ஏதோ ஒரு லோன் வாங்கியிருப்பாங்க. ஒருத்தர் 2 லோன் எடுத்துருக்கலாம், ஒருத்தர் 1 லோன் மட்டும் எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட்டு இதில் 5 பேரில் யாரோ ஒரு லோனாவது கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. ஒன்று ஹோம் லோனோ இல்லை பர்சனல் லோன் எடுத்திருப்பாங்க, இல்லை ஹோம் லோன், கார் லோன் ரெண்டும் எடுத்துருக்கலாம் ஓகேங்களா. அது அந்த கஸ்டமரை பொறுத்தது ஓகேங்களா. அப்போ லோன் அப்படிங்கிறதும் பாரோ அப்படிங்கிறது என்ன கண்டிஷனில் இருக்குன்னா டோட்டல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்ல இருக்குது ஓகேங்களா. ஏன்னா அத்தனை டீப்புளுமே இன்வால்வ் ஆகும் ஓகேங்களா. லோன் இருக்கிற அத்தனை டீப்புளுமே இந்த லோன் அப்படிங்கிற என்டிட்டி செட்டில் இருக்கிற அத்தனை டீப்புள்ஸுமே ரிலேஷன் செட்டில் இன்வால்வ் ஆகும், ப்ராசஸ் ஆகும். அதனால் லோன் பாரோ ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா டோட்டல் பார்ட்டிசிபேஷன். நம்ம பார்த்த பேங்க் என்டர்பிரைசஸ் ஓகேங்களா, அதோட இஆர் டயக்ராம் தான் இது ஓகேங்களா. இது என்டிட்டி 1, இது என்டிட்டி 2, இது ரிலேஷன்ஷிப் செட்டு ஓகேங்களா. இப்போ என்டிட்டி 1 கஸ்டமர், அவரோட அட்ரிபியூட்ஸஸ் என்ன ஓகேங்களா, கஸ்டமர் ஐடி அண்டு கஸ்டமர் நேம். இதில் கஸ்டமர் ஐடிங்கிறது கீ அட்ரிபியூட்ஸ் ஓகேங்களா. அது மாதிரி லோன் அப்படிங்கிறதுடைய அட்ரிபியூட்ஸஸ் என்ன அப்படின்னா லோன் நம்பர் அண்டு லோன் அமௌண்ட். லோன் நம்பர் அப்படிங்கிறது இஸ் ஏ கீ அட்ரிபியூட்ஸ் ஓகேங்களா. அடுத்து லோன் அமௌண்ட்டு. இப்போ பாரோர் ஓகேங்களா இஸ் ஏ ரிலேஷன் செட்டு ஓகேங்களா. அதில் பீன் டிஃபைன் பண்ணியிருக்கோம்.
இதோட அட்ரிபியூட்ஸஸ் என்ன அப்படின்னா இதோட சப்செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் தான் என்டிடி 1 அண்ட் என்டிடி 2ஓட சப்செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் தான். அப்போ கஸ்டமர் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்து கீழே லோன் நம்பர் லோன் அமௌண்ட், மொத்தம் 3 அட்ரிபியூட்ஸஸ். ஓகேங்களா, கஸ்டமர் ஐடி, லோன் நம்பர், லோன் அமௌண்ட், அந்த 3 ஃபீல்டுமே ரிலேஷன்ஷிப் பாரோரில் வருது. ஓகேங்களா, இப்போ இதுக்குள்ள டேபிள். ஓகேங்களா, இப்போ டீபிள்ஸை டிஃபைன் பண்ணி இந்த ப்ராசஸில் இது வந்து டோட்டல் பார்ட்டிசிபேஷன். ஓகேங்களா, லோன் அப்படிங்கிற என்டிட்டி செட்டுக்கும் பாரோர் அப்படிங்கிற ரிலேஷன் செட்டுக்கும் உள்ள ப்ராசஸ் என்னென்னா டோட்டல் பார்ட்டிசிபேஷனில் இருக்குது. ஓகேங்களா, ஈஸியாக மென்டேட்டரி. அதே சமயத்தில் கஸ்டமர் என்டிட்டிக்கும் பாரோர் அப்படிங்கிற ரிலேஷன் செட்டுக்கும் உள்ள அந்த பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது என்னென்னா பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன். இதுக்குள்ளே ஃபீல்டு கொடுத்தாச்சு. கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேமு, லோன் நம்பர், லோன் அமௌண்ட்டு கொடுத்துட்டோம். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபீல்டுக்கெல்லாம் வேல்யூஸ். ஓகேங்களா, வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணி இந்த டேபிள் வழியாக டோட்டல் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது எப்படி இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். இப்போ இதில் கஸ்டமர் டேபிள், இது லோனோட டேபிள். ஓகேங்களா, கஸ்டமர் ரிலேஷன் ஒரு லோன் ரிலேஷன். கஸ்டமர் கொடுத்துக்கினா 2 கொடுத்தோம், 2 ஃபீல்டு, கஸ்டமர் ஐடி அண்டு கஸ்டமர் நேம் அப்படின்னு. லோன் அப்படிங்கிறதுக்கும் நம்ம 2 ஃபீல்டு தான் எடுத்துக்கிட்டோம், ஒன்று லோன் நம்பர், ஒன்று லோன் அமௌண்ட். ஓகேங்களா, இப்போ கஸ்டமர் ஐடி C1 அப்படிங்கிற ஐடியோட கஸ்டமர் நேம் ஸ்மித்து, C2 அப்படிங்கிறது ஜாக். ஓகேங்களா, அடுத்து கஸ்டமர் ஐடி C3ங்கிறது வில்லியம்ஸு, C4 அப்படிங்கிறது ரோஸ் அண்டு C5 அப்படிங்கிற கஸ்டமர் ஐடியோட கஸ்டமர் நேம் வந்து ஜான். ஓகேங்களா, இப்போ இதில் இந்த கஸ்டமரில் யாரெல்லாம் லோன் எடுத்திருக்கா அப்படின்னா இப்போ C1 அப்படிங்கிற ஸ்மித். ஓகேங்களா, ஸ்மித் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 லோன் எடுத்துருக்கிறார். ஓகேங்களா, அப்போ இந்த லிங்க் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மித் அப்படிங்கிறவர் L1 எடுத்துருக்கிறாரு, அடுத்து L2 எடுத்துருக்காரு. ஓகேங்களா, 2 லோனும் அவர் எடுத்துருக்கிறார், 2 லோனும் அவர் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, அடுத்து C2 ஜாக் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா L2. ஓகேங்களா, ஜாக் அப்படிங்கிறவர் L2. ஓகேங்களா, இதில் L1, L2, L3. L1 அப்படிங்கிறது ஹோம் லோன். ஓகேங்களா, L2 அப்படிங்கிறது கார் லோன், L3 அப்படிங்கிறது பர்சனல் லோன். அப்படி தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, அப்போ ஜாக் அப்படிங்கிறவர் L2. ஓகேங்களா, அடுத்து வில்லியம்ஸ் அப்படிங்கிறவங்க பர்சனல் லோன் மட்டும் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, வில்லியம்ஸ் அப்படிங்கிறவர் பர்சனல் லோன் மட்டும் அவர் எடுத்துருக்கிறாரு. ஓகேங்களா, இப்போ இதில் ரோஸ் அண்டு ஜான் இவங்க 2 பேர் என்ன பண்ணலன்னா லோன் எடுக்கலை. ஓகேங்களா, அப்போ கஸ்டமர் அப்படிங்கிற 5 பேர் இருக்காங்க. கஸ்டமர் டேபிளில் 5 பேர் இருக்காங்க. ஆனால் அந்த 5 கஸ்டமரில் லோன் அப்படிங்கிறது எடுத்துருக்கிறது 3 பேர் தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, பாக்கி 2 பேர் எடுக்கல. ரோஸ் அண்ட் ஜான் 2 பேருமே லோன் வாங்கலை. ஓகேங்களா, அப்போ ரிலேஷன் செட்டில் எப்படி டிஃபைன் பண்ணியிருப்போம் இதை. ஓகேங்களா, ரிலேஷன் செட்டில் இது பாரோர். ஓகேங்களா, இது பாரோர் டேபிள். பாரோர் ரிலேஷன்ஷிப்பில் மொத்தம் 3 ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம். பாரோர் ரிலேஷன்ஷிப் செட்டில் மொத்தம் 3 ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம். கஸ்டமர் ஐடி, லோன் நம்பர், லோன் அமௌண்ட்டு. C1 அப்படிங்கிற ஸ்மித்து. ஓகேங்களா, அவர் லோன் நம்பர் L1 அண்டு லோன் நம்பர் L2 2மே எடுத்துருக்கிறாரு. அடுத்து C2 அப்படிங்கிற கஸ்டமர் ஜாக்கு, அவர் வந்து L2 அப்படிங்கிற என்னது கார் லோன் மட்டும் வாங்கியிருக்காரு. அடுத்து C3 அப்படிங்கிறவங்க பர்சனல் லோன் மட்டும் எடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அப்போ ரிலேஷன்ஷிப்பில் என்ன வருதுனாக்கா C1, C2, C3 3 தான் வருது. ஓகேங்களா, இந்த பாரோரில் C4 அண்டு C5 வந்து வரல. ஓகேங்களா, அப்போ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா கஸ்டமர் அண்டு பாரோர் இதுக்கு 2க்குள்ள பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது பார்ஷியல் பார்ட்டிசிபேஷனாக இருக்குது. ஓகேங்களா, இஸ் ஒன்லி ஃபார் என்ன ஆப்ஷனல். ஓகேங்களா, ஏன்னா விருப்பப்பட்ட கஸ்டமர் தான் கடன் வாங்க போகிறாங்க. ஓகேங்களா, அப்போ அவங்க மட்டும் தான் ரிலேஷன்ஷிப்பில் வருவாங்க. ஓகேங்களா, அப்போ இது 2க்கு இடையே உள்ள ப்ராசஸ் என்னென்னா பார்ஷியல் பார்ட்டிசிபேஷனில் இருக்குது. அதே லோனுக்கும் பாரோர் அப்படிங்கிற இதுக்கும் பார்த்தோம்னாக்கா லோன் அப்படிங்கிற என்டிடி செட்டுக்கும் பாரோர் அப்படிங்கிற ரிலேஷன் செட்டு 2 என்னென்னா டோட்டல் பார்ட்டிசிபேஷனாக இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா அந்த லோனில் இருக்கிற அத்தனை ஃபீல்டும் உள்ளே வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா லோனில் இருக்கிற L1, L2, L3 எல்லாமே இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இது ரிலேஷன் செட்டு. ஓகேங்களா, L1, L2, L3 3 இது பார்த்துருப்போம். L1, L2, L3 அப்போ 3 டீப்புளுமே இது டீப்புள் 1, இது டீப்புள் 2, இது டீப்புள் 3. ஓகேங்களா, அது மாதிரி இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா 5 மொத்தம் 5 டீப்புள்ஸ் இருக்குது. ஆனால் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறது 3 டீப்புள்ஸ் தான். C1, C2 அண்டு C3 மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருக்கு பாரோரில். அதே சமயத்தில் லோன் அப்படிங்கிறதுல எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா டீப்புள் 3மே என்ன இருக்குது அப்படின்னா இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகே, இதில் இருக்கிற 3 டீப்புள்ஸுமே இதுலேயும் இருக்குது. ஓகேங்களா, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஓகேங்களா, இதில் C1 அப்படிங்கிறவர் ஹோம் லோனும் வாங்கியிருக்கிறாரு, கார் லோனும் வாங்கியிருக்கிறாரு. C2 அப்படிங்கிறவர் கார் லோன் மட்டும் வாங்கியிருக்காரு. C3 அப்படிங்கிறவர் பர்சனல் லோன் மட்டும் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, அப்போ லோன் அப்படிங்கிறதும்
இந்த ரிலேஷன் செட்டில் லோன் பாரோர் அப்படிங்கிற ரிலேஷன் ரெண்டும் டோட்டல் பார்ட்டிசிபேஷன் இஸ் அ மென்டேட்டரி. ஓகேங்களா, இதுக்கு அத்தனை டீப்புள்ஸுமே ரிலேஷன்ஷிப் பாரோரில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அப்போ இது ரெண்டும் டோட்டல் பார்ட்டிசிபேஷனில் இருக்குது. கஸ்டமர் அண்டு பாரோர் ரிலேஷன் ரெண்டும் இதோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா பார்ஷியல் பார்ட்டிசிபேஷனில் இருக்குது. டோட்டல் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது இஸ் எ மென்டேட்டரி. ஓகேங்களா, இப்போ டோட்டல் பார்ட்டிசிபேஷனுக்குள்ள டெஃபினேஷன் அப்படின்னா நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இன் என்டிட்டி செட்ஸ் must compulsorily participate in at least one relationship tuples. ஓகேங்களா, அதாவது ஒரு என்டிட்டி செட் இருக்கிற நம்பர் ஆஃப் டீப்புள்ஸ் கம்பல்சரியாக பார்ட்டிசிபேஷன் பண்ணுது அட்லீஸ்ட் ஒன் ரிலேஷன்ஷிப் டீப்புள்ஸோடாது. ஓகேங்களா, அதான் இதுக்குள்ள டெஃபினேஷன். ஓகேங்களா, இப்போ நீங்கள் பார்த்ததுலேயும் நம்பர் ஆஃப் டீப்புள்ஸ் இன் என்டிட்டி செட் அப்படின்னாக்கா லோன். ஓகேங்களா, நம்பர் ஆஃப் டீப்புள்ஸ் அப்படின்னா டீப்புள் 1, டீப்புள் 2, டீப்புள் 3. ஓகேங்களா, அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒன்னோட கண்டிப்பாக என்னதுன்னா இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ ரிலேஷனில் L1 L2ங்கிறது C1 அப்படிங்கிற எடுத்துருக்காரு. அப்போ L2 L3ங்கிறது ஒரு தடவை வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ L2ங்கிறது 2 தடவை வந்திருக்கு, L3ங்கிறது ஒரு தடவை வந்திருக்கு, L1ங்கிறது ஒரு தடவை வந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ அட்லீஸ்ட் ஒன் டீப்புள்ஸாவது கண்டிப்பாக என்ன செய்யும்னா ரிலேஷன்ஷிப்போட பார்ட்டிசிபேஷன் பண்ணும். ஓகேங்களா, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மஸ்ட் கம்பல்சரிலி பார்ட்டிசிபேட் அட்லீஸ்ட் ஒன் ரிலேஷன்ஷிப் செட் டீப்புள்ஸ். ஓகேங்களா, அதே இதுக்கு கான்ட்ராஸ்டாக பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டீப்புள்ஸ் இன் என்டிட்டி செட்ஸ். ஓகேங்களா, நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இன் என்டிட்டி செட் மே ஆர் மே நாட். ஓகேங்களா, மே ஆர் மே நாட் பார்ட்டிசிபேட் இன் ரிலேஷன்ஷிப் செட் பீப்புள்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்தோம் கஸ்டமர் அப்படிங்கிறதுக்கும் பாரோர் அப்படிங்கிறதும் பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன். ஓகேங்களா, மொத்தம் 5 கஸ்டமர் இருந்தாங்க. ஓகேங்களா, கஸ்டமர் டேபிள் நம்ம செக் பண்ணும்போது மொத்தம் 5 கஸ்டமர் இருந்தாங்க. ஓகேங்களா, ஆனால் லோன் வாங்கினவங்க மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா 3 பேர் தான். ஓகேங்களா, அப்போ இந்த 3 பேர் மட்டும் தான் இன்வால்வ் ஆனாங்க. அப்போ ஒன்லி ஃபார் 3 பீப்புள்ஸ் மட்டும் தான் ப்ராசஸ் ஆனிச்சு. ரோஸ் அண்ட் ஜான் அப்படிங்கிறவங்க 2 பேருமே என்னன்னாக்கா இந்த ரிலேஷன் செட்டுக்குள்ளே வரவே இல்லை, ஏன்னா அவங்க 2 பேரும் லோன் வாங்கவே இல்லை. ஓகேங்களா, அப்போ என்னென்னா இஸ் ஏ மே ஆர் மே நாட் பார்ட்டிசிபேட் அப்படிங்குது. ஓகேங்களா, ஏன்னா விருப்பப்பட்டால் லோன் எடுக்க போகிறாங்க, இல்லைன்னா லோன் எடுக்க வேண்டியதில்லை. அப்போ C1 அப்படிங்கிறவர் 2 லோன் எடுத்துருக்கிறாரு. ஓகேங்களா, C2 அப்படிங்கிறவங்க ஒரு லோன் மட்டும் தான் எடுத்திருக்காங்க கஸ்டமர் ஐடி, அண்ட் C3 அப்படிங்கிறவங்க ஒரு லோன் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் இன் டோட்டல் பார்ட்டிசிபேஷன் அண்டு பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன். தட்ஸ் ஆல்.